நம்ம வாழ்கிற நாட்டில் நமக்குன்னு ஒரு சட்டம் இயக்கியிருப்பாங்க. அந்த சட்டத்துக்கு கீழ்ப்படிஞ்சு வாழ்கிற எல்லாருமே தேவனுடைய சத்தத்துக்கு, சத்தியத்துக்கு, சட்டத்திட்டங்களுக்கு கீழ்ப்படிந்து வாழுகிறோம் என்று அர்த்தம் அல்ல. மாறாக தேவனுடைய சத்தியத்திற்கும், தேவனுடைய சத்தத்துக்கும், தேவனுடைய சட்டத்திட்டங்களுக்கும் கீழ்ப்படிந்து வாழுகிற மனுஷன் நிச்சயமாகவே இந்த உலகபூர்வமான சட்டத்திட்டங்களுக்கும் கீழ்ப்படிந்தவனாகத்தான் இருப்பான். கரையங்களை தட்டி சரியான சட்டத்திட்டங்களுக்கு. ஆமென். ஒரு மனுஷன் நேர்மையாக வாழணும்னா பைபிளின்படி வாழணும். இந்த பூமியிலையும் நேர்மையான வாழ்க்கை வாழலாம். ஒரு மனுஷன் இந்த பூமியில் நேர்மையான வாழ்க்கை வாழணும், ஆனால் வேதத்துக்கு புறமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருப்பாப்புல. எப்படி பிரதர் அப்படின்னு சொல்கிறீங்களா? இந்த பூமியின் சட்டத்திட்டம் சொல்லுது, ஒரு பெண்ணோடு தன் மனைவியை விட்டுட்டு வேறு பெண்ணோடு, இல்லைன்னா வேறு ஒரு மனைவியோடு, இல்லைன்னா வேறு ஒரு பெண்ணோடு சேர்வது விபச்சாரம் என்று வேதம், உலக சட்டம் சொல்லுது. ஃபோனில் பேசுகிறாங்க, சேட் பண்ணுறாங்க, அதெல்லாம் பார்த்து அரெஸ்ட் பண்ணிட முடியாது. சரிங்களா? ஆமாம், அவங்களோடு உடல் உறவு கொண்டாதான் அது தப்பு, குற்றம் அப்படின்னு உலக சட்டம் திட்டம் சொல்லுது. ஆனால் வேதம் சொல்லுது, நீ உன் மனைவி இருக்கும்போது இல்லை திருமணத்துக்கு முன்னாடி வேறு ஒரு பெண்ணை அவளோடு நீ உடல் உறவு கொள்கிற மாதிரி மனதளவில் நினைத்தாலே, கற்பனை பண்ணி பார்த்தாலே, ஆமாம், நீ அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று என்று தேவ சட்டம் சொல்லுது. கையை தட்டி எத்தனை புரியுது? இப்போ புரியுதுங்களா? அதனால் நான் சொல்கிறேன். அப்போ தேவனுடைய சத்தியத்திற்கு கீழ்ப்படித்து நடக்கிற ஒரு நபர் இருதயத்தில் கூட விபச்சாரம் செய்ய மாட்டான், மனதளவில் கூட தன்னுடைய மனைவிக்கு துரோகம் நினைக்க மாட்டான். அப்படி வாழும்போது இந்த உலக சட்டம் அவனை என்ன செய்யும்? அவனை நீதிமான் என்று சொல்லும், நல்லவன் என்று சொல்லும். எது எனக்கு புரிஞ்சது?